வரி வருவாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது வரி வருவாயில். ஜிஎஸ்டி வருவாய் இருக்குது, இந்த பெட்ரோல் டீசல் அதில் வருவாய் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இது வருவாய் இருக்குது, சுங்க வரி இது வருவாய் இருக்குது, இன்னும் பல இது மாநிலம் சார்ந்து இங்கேருந்து சில இதெல்லாம் போகிறதெல்லாம் இருக்குது, சாலை வரி இந்த மாதிரி இதெல்லாம். இப்போ ஜிஎஸ்டியில் நம்ம 50-50 வந்துடும் நமக்கு. அதில் இல்லாமல் ஈவுத்தொகையிலே ஒரு 5-6% மேலே நம்ம ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்றாங்க. சிஜிஎஸ்டிலையும் ஒரு பர்டிகுலர் பங்கு ஸ்டேட்டுக்கு வரும். ஆமாம், அது ஒரு இது இல்லாமல் இன்னும் ஜிஎஸ்டியில் இன்னொரு ஒரு இது இருக்குது, அந்த இதுலேயும் வருவாய் உங்களுக்கு வருது. அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் உருட்டுலாம் வழக்கம் போல் பொய்யான உருட்டு தான். கட்டணங்களும் அதிகமாக இருக்குல்ல சார்? வீட்டு வரி கட்டணம் அதிகமாக இருக்குது, மின் கட்டணம் அதிகமாக இருக்கு, எல்லா சொத்து வரி அதிகமாக. மின்சாரத்துறையில் 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் கடன் இருக்குது, அதை சமாளிக்க முடியல. பணியாளர்கள் ஓய்வு பெறதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை போடலை, அவுட் சோர்ஸில் ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஒப்பந்த பணியாளர்களை வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் மின் உற்பத்தின்றதே இங்கே நடக்கல. இந்த 5 ஆண்டுகளில் ஒரு யூனிட் புதிய மின் உற்பத்தி கூட கிடையாதுன்ற அறிக்கை. என்னன்னா ஒரு யூனிட்டை 4 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகுதுன்னா 16 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்கினாங்கன்னா என்ன ஆகுது? நஷ்டம் தானே ஆகும். அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கள் நிர்வாக திறமின்மைக்காக இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது.